முதல் எழுத்துக்களை பற்றி பார்க்கலாமா? இப்போ சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் வரும். கேச தேன பாம வரிசையில் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். ஞ ஞ ய வ இதுவும் சொல்லின் முதல்ல வரும். ஞ வரிசை ஓரெழுத்தாக எப்படி வரும்? இதுக்கு எடுத்துக்காட்டு ஞனம், அங்ஞனம், இங்ஙனம், எங்ஙனம் தனித்து இயங்காது இந்த சொற்கள் இப்போது ஞ வரிசையில் எப்படி வருது? ஞ ஞா ஞே ஞோ. அடுத்து இந்த 4 சொற்களும் சொல்லின் முதல்ல வரும். இப்போ யா வரிசையில் என்ன வருது? யயா யு யூ யோ யோ, யயா யு யூ யோ யாவ். இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து வ வரிசை வவா விவி வவா வி வெவே வவ். இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் என்னது? அதாவது மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரவே வராது. அப்புறம் ட ந ர ல ல ல ர ந. இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஒரு சொல் கூட சொல்லின் முதலில் வராது. சரியா? ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அப்புறம் ஞ ஞ ய வ இது மொழிக்கு முதலில் மட்டும்தான் வரும். பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. அப்புறம் டமாரம், ரம்பம், லண்டன், ஃப்ரான்ஸு, டென்மார்க்கு. அப்புறம் பிறமொழி சொற்கள் இதெல்லாம் என்னதுன்னா தமிழ் ஒளிபெயர்ப்பு சொற்களாக மட்டுமே இருக்கும். எடுத்துக்காட்டு இப்போ ககர வரிசை க வரிசை எழுத்து என்னெல்லாம் சொல்வீங்க? கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, காவ். அப்போ கடல் கா வருதா? அந்த முதல் எழுத்துக்களை மட்டும் கவனிங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி. இப்போ மொழி இறுதி எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம்னா, மொழி இறுதி எழுத்துக்கள்னால் என்னது? உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 உயிர்மை எழுத்துக்களாக மொழி இறுதி எழுத்துக்களாக வருது. அப்போ என்னென்ன எழுத்துக்கள் வரும்? இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, ஈய, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு. இந்த 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும்போது எப்படி வரும்? உரின், வெரின், அவ் இந்த மாதிரி வரும். மொழிக்கு இறுதியாக எழுத்துக்களை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள்.